ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டெலிஷியஸ் ஃபுட்ஸில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கருப்பு கொண்டக்கடலையில் சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னோட ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு. நாங்கள் நோன்பு வைப்போம்ல, அப்போ இது இல்லாமல் அந்த 30 நாளுமே இருக்காது. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைலாம். ஏன்னா ஈவினிங் நோன்பு திறக்கும் போது வடை சுட்டு இந்த சுண்டலோடு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 5 விசில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுவும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா அவ்வளோதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை அதோடு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து கரைச்சி திக்னஸ்க்காக அதில் ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவி